ரூபாய் 400க்கு கொள்வனவு செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பாக்கெட் ஒன்றிற்கு அறவிடப்பட்ட சுங்க வரி 60% ஆகும். வரி செலுத்தப்பட்ட பின்னர் பால்மா பாக்கெட்டின் பெறுமதியை காண்க. ரூபாய் 400க்கு கொள்வனவு செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பாக்கெட் ஒன்றிற்கு அறவிடப்பட்ட சுங்க வரி 60% ஆகும். வரி செலுத்தப்பட்ட பின்னர் பால்மா பாக்கெட்டின் பெறுமதியை காண்க. இங்க ரூபாய் 400 என்பது வந்த பிள்ளைகள் 100% இருக்கும். 100% என்றது 400 ரூபாய் என்று சொன்னால் 60% எவ்வளவு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அப்ப 400,000 100ஆல பிரிக்க வேணும். 100ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 1% போனோம்னு சொல்லி வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 60%. அப்ப தர 60ஆல பெருக்க வேணும். ஓகே, பெருக்கணும் என்று சொன்னால் இப்ப இந்த 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டப்படும். அப்ப 6 நாள் 24 240 ரூபாய் சுங்க வரியாக அறவிடப்பட்ட பணமாக இருக்க போகுது. ஆறு நாள் 24 240 ரூபாய் சுங்க வரியாக அறவிடப்பட்ட பணமாக இருக்க போகுது. இப்ப சுங்கவரி செலுத்திய பின்னர் பிள்ளைகள் பொருளையும் பெறுமதி காண்றோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கிற பொருளோட விலையோட செலுத்தப்பட்ட சுங்க வரியும் அதோட சேர போகுது. அப்ப இப்ப பொருளோட பெறுமதி 400ஓட இந்த 240 சேர்ந்து சமன் 640 ரூபாய் வரும். சரியா பிள்ளைகள், விளங்குதா? இது விளங்காட்டி சொல்லுங்க. இரண்டாவது பகுதியை பாருங்க. ரூபாய் 75,000 12% ஆண்டு எளிய வட்டி தரும் வங்கியில் வைப்பு செய்யும் சதீஷ் 1 வருட வட்டியை பெற்று ரூபாய் 150,000 மதிப்பீடு செய்யப்பட்ட தனது வீட்டிற்கான இறைவரியாக கிடைத்த வட்டி பணத்தின் 1/3 பகுதியை செலுத்துகிறார். ரூபாய் 75,000 12% ஆண்டு எளிய வட்டி தரும் வங்கியில் வைப்பு செய்யும் சதீஷ் 1 வருட வட்டியை பெற்று ரூபாய் 150,000 மதிப்பீடு செய்யப்பட்ட தனது வீட்டிற்கான இறைவரியாக கிடைத்த வட்டி பணத்தின் 1/3 பகுதியை செலுத்துகின்றார். கிடைத்த ஆண்டு எளிய வட்டியை காண்க. ஓகே, 75,000க்கு 12% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேணும். இந்த 75,000 என்பது மக்கள் 100% ஆகும். அப்ப 75,000 நாங்க 100ஆல பிரிச்சவன் சொன்னால் 1% எவ்வளவுன்னு சொல்லி வரும். அப்ப 75,000 நாங்க 100ஆல பிரிப்போம் 1% சொல்லி வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வட்டி சதவீதம் தர 12% எளிய வட்டிய ஆண்டு எளிய வட்டி சதவீதம். இப்ப இதை நாங்க சுருக்கி எடுப்போம். இதுல 2 சைவர் இதுல 2 சைவர் வெட்டப்படும். அதாவது 100ஆல வகுத்தோம்னு சொன்னால் 75,000 100ஆல வகுத்தால் 750. இப்ப இதை சுருக்கி எடுப்போம். சமன் அறவிடப்படுற கிடைத்த ஆண்டு வட்டி ஓகே, விடை சொல்லுங்க. எவ்வளவு சுருக்கி
9000. 12 5 60 6 மிச்சம் 12 84 84 மாறும் 90. அப்ப அங்கால ஒரு சைவர் இருக்குது. அப்ப இன்னொரு சைவர் சேர்த்து விடுவோம். எனவே 9000. சரியா பிள்ளைகள் விளங்கிட்டுதா? ஓம் சார். சரி கவனிங்க. கிடைத்த ஆண்டு எளிய வட்டியை காண்க. பிறகு பி பகுதி கேட்கிறாங்க. இரண்டாவதுல பி பகுதி வீட்டிற்கு செலுத்திய ஆண்டு இறைவரியை காண்க. அடுத்து காலாண்டு வரியை காண்க. நகரசபை அறவிட்டு ஆண்டு இறைவரி சதவீதத்தை காண்க. ஓகே, இது அவருக்கு கிடைச்ச வட்டி. அவருக்கு கிடைத்த வட்டியில 1/3 பங்குத்தான் வெளியே பாருங்க. திரும்ப கிடைத்த வட்டி பணத்தின் 1/3 பகுதியை செலுத்துகின்றார் இறைவரியாக. இறைவரியாக கிடைத்த பணத்தின் 1/3 பங்கை செலுத்துகின்றார். அப்ப அங்க இறைவரியாக செலுத்தப்படுற பணம் பிள்ளையே ரூபாய் 9000த்துல 3/1 பங்காக இருக்க போகுது. அப்ப 9000 தர 3/1 பெருக்கினாலும் சரிதான், அல்லது 9000 3ஆல வகுத்தாலும் சரிதான். சரியா? அப்ப 9000 தர 3/1 பெருக்க போறோம். ஏன்னா இந்த 9000த்துல 3ஆ பிரிச்சு ஒரு பங்குதான் விடை. எனவே ரூபாய் 3000 வரப்போகுது. இந்த 3000 என்றது ஆண்டுக்கான இறைவரியாக இருக்க போகுது. கேட்டது காலாண்டு இறைவரி. காலாண்டு இறைவரி 3000 ஆண்டுக்குரிய இறைவரி. 3000 4ஆல பிரிச்சோம்னு சொன்னால் காலாண்டு இறைவரி வரப்போகுது. 3000 கீழ் 4 சமன் எவ்வளவு விட சொல்லுங்க? 750. குட். சரி, டிபார்ட் பாருங்க. அறவிடப்படும் ஆண்டு இறைவரி சதவீதம். இங்க மதிப்பிடப்பட்ட வருமானம் 150,000. இந்த 150,000த்துக்கு ஆண்டுக்கு அறவிட்ட ஆண்டு இறைவரி ரூபாய் 3000 ரூபாய். இந்த 150,000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் ஆண்டு இறைவரியாக செலுத்துறவர் ஆண்டு இறைவரியாக செலுத்துறார் சொன்னால், அப்ப ஆண்டு இறைவரி சதவீதம் காண்றதுக்கு தர 100ஆல பெருக்க வேணும். இப்ப இதை சுருக்கி எடுப்போம். இதுல 3 சைவருக்கு 1000ஆல பிரிப்போம். இதையும் 1000ஆல பிரிப்போம். இதுல ஒரு சைவர் இருக்குது, இங்கேயும் ஒரு சைவரை வெட்டி விடுவோம். இந்த 15 ஓர் 3 3 ஐ 3 15. பிறகு இந்த 10ஐயும் இந்த 5ஐயும் 5ஆல வகுத்தால் ஒரு முறை, இது 2 முறை. எனவே அறவிடப்படும் ஆண்டு இறைவரி சதவீதம் எவ்வளவு? 2%. 2%. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓம் சார். அப்துல் ரஹ்மான் விளங்குதா? அப்துல் ரஹ்மான் மிருசாலினி. ஓகே, சரி. அடுத்த பகுதி பாருங்க.
பகுதி 2 இது கேட்ல ஓகே. கம்பெனி ஒன்றின் ரூபாய் 120 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ஒருவர் 30,000 30,000 கம்பெனி ஏயின் ரூபாய் 120 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ஒருவர் ரூபாய் 30,000 முதலீடு செய்கின்றார். இதற்காக கம்பெனி பங்கொன்றிற்கான பங்கு லாபமாக ரூபாய் 20 வழங்குகின்றது. கம்பெனியில் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? அடுத்தது ஒரு ஆண்டுக்காக கிடைத்த பங்கு லாபம். இந்த பங்கு சந்தையில இந்த பங்குகள் தொடர்பாக பங்கு பரிவர்த்தனை நடக்கும் மக்கள். இதுல பங்குகள் நம்ம மார்க்கெட்ல போய் பொருட்கள் வாங்குற மாதிரி தான். இப்ப ஒரு கிலோ பயத்தங்க 120 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப 30,000 ரூபாய் காசு கொண்டு போறோம். 30,000 ரூபாய்க்கும் எத்தனை கிலோ பயற்றங்காய்கள் வாங்க முடியும்? அதுதான் விளக்கம். இங்க என்ன சொல்றோம்? பங்கு என்ற கன்செப்ட் சொல்றோம். அதே விஷயம்தான். பயத்தங்காயும் பங்கும் ஒரே மாதிரி தான். சரியா? மற்ற வேற விஷயம் இல்லை. இந்த பங்கு லாபம் என்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். நம்ம வாங்குறதால ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு லாபம் தருவாங்க. அதாவது கம்பெனிகள் பிள்ளைகள் முதலீடு செய்து அவங்களோட கம்பெனில ஒரு குறிப்பிட்ட முதலீடு வச்சிருப்பாங்க. அந்த முதலீடு அப்படியே வச்சிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களோட சொத்துக்களை அப்படியே வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குறித்த பெறுமதிய பிள்ளைகள் சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து மக்களுக்கு ஏலத்துல விடுவாங்க. அப்ப அது வர்த்தமானி மூலம் அது பேப்பர்ல பிரசுரிப்பாங்க. இந்த நாள்ல இந்த பங்கு இந்த கம்பெனியில விற்கப்பட போகுது. இந்த பங்குகள விலை பிள்ளைகள் மிகவும் குறைவாக இருக்கும். 20, 30 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா அதுக்குள்ளாம் இருக்கும். ஏன் அப்படி செய்யறேன்னு சொன்னால், எல்லாரும் இந்த பங்குகளை வாங்கணும் என்றதுக்காகத்தான் இது. பங்கு வாங்கின மக்கள் அந்த குறித்த கம்பெனி இப்ப பங்கு வாங்கணும்னு சொன்னா நம்ம காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சின்ன டாக்குமெண்ட் தருவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறது அவ்வளவுதான். இப்ப நம்ம கொடுத்த சும்மா காசை கொடுக்க மாட்டோம். காசை கொடுத்தால் அதுக்கு ஏதாவது லாபம் வர வேணும். அப்ப கொடுத்த காசுக்காக பங்குகளை விற்பனை செய்யற அந்த நிறுவனம் பங்கை கொள்வனவு செய்த ஆளுக்கு ஒரு லாபம் கொடுக்கும். அந்த லாபம் தான் பங்கு லாபம் சொல்றது. சரி, இப்ப இதுல மக்கள் பாருங்க, ஒரு பங்கின் விலை ரூபா, ஒரு பங்கின் விலை மக்கள் ரூபா 120, 30,000 ரூபாய் காசு கொண்டு போறாரு. அப்ப ஒரு வாங்குற பங்குகள எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டால், இந்த 30,000 ரூபாய 120 வகுத்து விட்டோம்னு சொன்னால் அவருக்கு கொள்வனவு செய்த பங்குகள எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்க போகுது. 30,000 120 வகுக்க போறோம். வகுத்தோம்னு சொன்னால் சமன் இல்ல எவ்வளவு வரும்? சொல்லுங்க. 250. 250 சைவர் வெட்டப்படுது. 12, 24, 65. ஓகே, 250 பங்குகள். ஓகே, 250 பங்குகளா ரூபாயில பங்கு 250 பங்குகள் அலகோட விட கொடுக்க வேணும். இப்ப ஒரு பங்குக்கு கொடுக்கிற பங்கு லாபம், ஒரு பங்கு கொடுக்கிற பங்கு லாபம் மக்கள் ரூபாய் 20. அப்ப 250 பங்குகளுக்கும் எவ்வளவு பங்கு லாபம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் ரூபாய்
சாரி 250 தர 20 சமன் ரூபா 225 50. அப்ப 50 அதோட 2 சைவர் சேர போகுது. எனவே ரூபாய் 5000 கிடைக்க போகுது பங்கு லாபமாக. விளங்கிட்டா பிள்ளைகள் இது? ஓம் சார். அடுத்த பாருங்க, ஓராண்டுக்கான பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் ஓராண்டுக்கான பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் வைப்பிலிட்ட பங்குகளில் 150 பங்கொன்று ரூபா 130 ரூபாய் படி விற்று கிடைத்த பணத்தை கொண்டு கம்பெனி பியின் ரூபாய் 100 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்கிறார். எஞ்சிய பங்குகளை கம்பெனி ஏயிலேயே வைப்பு செய்கிறார். கம்பெனி பியில் அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. கம்பெனி பி பங்கொன்றுக்காக வழங்கிய வருட பங்கு லாபம் ரூபாய் 18 எனின் வருட முடிவில் இக்கம்பெனி வழங்கிய மொத்த பங்கு லாபத்தை காண்க. அப்படி போய் கொண்டிருக்கிற கேள்வி. ஒவ்வொரு பகுதியா செய்வோம். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஓராண்டுக்கான பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு தரு. ஒரு ஆண்டு முடிய அந்த பங்கு லாபத்தை வாங்கி எடுக்கலாம். நம்ம பெற்றுக்கொண்ட பின்னர் வைப்பிலிட்ட பங்குகளின் என்றால் மொத்தமாக 250 பங்குகள் அவர் வாங்கினவர். பங்குகள் 150 என்ன செய்ய போறார் என்றால் 120 ரூபாய் படி வாங்கின பங்குகளை பிள்ளைகள் அதுல 150 பங்குகளை 10 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 130 படி விற்கிறார். விற்று கிடைத்த பணத்தை கொண்டு கம்பெனி பியின் ரூபாய் 100 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்கிறார். எஞ்சிய பங்குகளை கம்பெனி ஏயிலேயே வைப்பு செய்கிறார். அப்ப 150 பங்குகளை விற்கிறார். மிச்சம் 100 பங்கு கம்பெனி ஏயிலேயே இருக்குது. சரியோ? ஓகே. இதுல கம்பெனி பியில் அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பங்க 130 ரூபாய் படி இவர் விற்கிறார். அப்ப 130 ரூபாய் படி விற்கிறார். எத்தனை பங்குகளை விற்கிறார் என்று சொன்னால் 150 பங்குகளை விற்பனை செய்கிறார். அப்ப அந்த 130 ரூபாய் படி 150 பங்குகளுக்கு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். சமன் 130 150 பெருக்கினம் என்று சொன்னால் 15 3 45 4 மிச்சம் 15 15 15 4 19. எனவே உங்கள் 2 சைவர் வரப்போது. பெருக்கல் சரியான்னு பாருங்க. 45 4 மிச்சம். ஓகே 19. சரி, இப்ப அவர் விற்று பெற்ற பணம் 19,500. இப்ப இந்த 19,500 ரூபாயத்தான் என்ன செய்ய போறான்னு சொன்னால், கம்பெனி பியில பங்கொன்றின் விலை ரூபாய் 100 ஆக உள்ளன. 100 ஆக உள்ள பங்குகளை கொள்வனவு செய்கிறார். கம்பெனி பியில் அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காணட்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களே தேர்ட். சரி, இப்ப கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க வேணும். கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை சமன்
இங்க 19,500 ரூபாய 100ஆல வகுக்க வேணும். சமன் 195 பங்குகள். ஓகே, ஃபோர்த் பார்ட் கழிய பாருங்க மக்கள். கம்பெனி பி பங்கொன்றுக்காக வழங்கிய வருட பங்கு லாபம் ரூபாய் 18 எனில் கம்பெனி பி பங்கொன்றுக்காக வழங்கிய வருட பங்கு லாபம் ரூபாய் 18 எனில் வருட முடிவில் இக்கம்பெனி வழங்கிய மொத்த பங்கு லாபத்தை காண்க. ஒரு பங்குக்கு 18 ரூபாய். அப்ப இங்க வாங்கினது 195 பங்குகள். அப்ப ஒரு பங்குக்கு 18 ரூபாய்ன்னு சொன்னால் மொத்த பங்கு லாபம் காண்றதுக்கு 195 பங்குகள் ஒரு பங்குக்கு 18 ரூபாய் பெருக்கினவன் சொன்னால் எவ்வளவு வரும்? 3510. எவ்வளவுமான்? 3510. 3510. இந்த விட சரியா பிள்ளையே? அப்துல் ரஹ்மான், இந்த விட சரியா? 18,590 3510. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள், பேசாம இருக்காதீங்க, விளங்காட்டி கேளுங்க. சரியா? மிர்சாலின் இந்த விட சரியா பெருக்கம்? ஃபோர்த் பார்ட். சரி, 5வது பகுதியை பாருங்க. அல்ல, ஓகே சரி. 5வது பகுதி. 2ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபமானது 1ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபத்திலும் அதிகம் என கூறும் இவரது கூற்று உண்மையாகுமா? 2ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபமானது 1ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபத்திலும் அதிகம் என கூறும் இவரது கூற்று உண்மையாகுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப கவனிங்க மக்கள், இதுல இவருக்கு 195 பங்குகள்ல இருந்து கிடைக்கிற பங்கு லாபம் தான் ரூபாய் 3,510. அதே நேரத்துல இவர் ஏற்கனவே கம்பெனி ஒன்றுல 100 பங்குகளை வச்சிருக்கிறார். அது கொடுக்க அங்க கொடுக்கிற பங்கு லாபம் ரூபாய் 20. அப்ப அதன் மூலம் பெறப்படுற வருமான மக்கள் அப்ப இதுல 2000 வரப்போகுது. சரியா? இப்ப 2ஆம் வருடம் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த பங்கு லாபம், 2ஆம் வருடம் பெற்றுக்கொண்ட மொத்த பங்கு லாபம் 3,550ஓட 2000 கூட்ட வேணும். 510ஓட 2000 கூட்ட வேணும். கூட்டினா 5,510 ரூபாய் 2ஆம் வருட பங்கு லாபமாக கிடைக்க போகுது. 1ஆம் வருடம் அவருக்கு கிடைத்த பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சது? ஓகே, 5,000 ரூபாய். 250 பங்குகள் கொள்வனம் செய்தவர். அப்ப அதுக்கு வழங்குற பங்கு லாபம் ரூபாய் 20. இங்க 195 பங்குரிய பங்கு லாபம் கம்பெனி பில இருந்து கிடைச்சது.
அடுத்து கம்பெனி பில முதலீட்டு செய்தது 195 பங்குகள். வழங்கப்படுற பங்கு லாபம் ஒரு பங்கிற்கு ரூபாய் 18. பெருக்கி எடுப்போம்னு சொன்னால் 3510. இங்க கம்பெனி ஏல ஏற்கனவே 100 பங்குகள் இருக்குது. அப்ப அதன் மூலம் பெறப்படுற பங்கு லாபம் 100 தர 20 2000. மொத்தமாக 5510 ரூபாய் கிடைக்குது. முதலாவது வருடம் கிடைக்கப்பெற்ற பங்கு லாபம் மக்கள் 2வது வருடம் கிடைக்கப்பெற்ற பங்கு லாபத்தோட ஒப்பிட்டு சொல்ல வேணும். சரியா? முதலாவது வருடம் கிடைத்த பங்கு லாபம் எவ்வளவு வருது? ரூபாய் 5000. அப்படித்தானே? ரூபாய் 5000. சரியா மக்கள்? அப்ப ஒப்பிட்டு காட்ட வேணும். அந்த சமவெளி குறியீட போட்டு ஒப்பிட்டு காட்ட வேணும். ரூபாய் 5000. இது 5100 ரூபாய் 2ஆம் வருடம் பெற்றுக்கொண்ட பங்கு லாபம். அப்ப இது ரெண்டையும் நாங்க இதுல எது கூடன்னு சொல்லி காட்ட வேணும். விரிந்த பக்கம் கூட வரணும். எனவே இவர கூற்று என்ன சொல்றாரு? இவர கூற்று ஓகே. மேற்படி முதலீட்டு 2ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபம் 1ஆம் வருடம் கிடைத்த பங்கு லாபத்திலும் அதிகம் என கூறுவது இவரது கூற்று கூறும். இவரது கூற்று உண்மையாகுமா? அப்ப நீங்க இவ்வளவு செய்துட்டு விட்டா ஒரு புள்ளி கிடைக்காது. அப்ப நாங்க அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்படி ஒப்பிட்டு காட்டிச்சு கூற்று உண்மையாகும் அல்லது ஆம் இக்கூற்று உண்மையாகும். சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டுதா? ஐந்தாவது பகுதி பாருங்க. ஓகே, 5வது பகுதி மேற்படி முதலீட்டை 10% ஆண்டு கூட்டு வட்டி தரும் வங்கி ஒன்றில் வைப்பிட்டிருந்தால் மேற்படி முதலீட்டை ரூபாய் 10% ஆண்டு கூட்டு வட்டி தரும் வங்கி ஒன்றில் வைப்பிலிட்டிருந்தால் 2 வருட முடிவில் இவருக்கு கிடைத்திருக்கும் வட்டியை காண்க. மேற்படி முதலீட்டை முதலீட்டை 10% ஆண்டு கூட்டு வட்டி தரும் வங்கி ஒன்றில் வைப்பிலிட்டிருந்தால் 2 வருட முடிவில் அவருக்கு கிடைத்திருக்கும் வட்டியை காண்க. இப்ப பிள்ளைகள் இங்க முதலீடுன்றது ரூபாய் 30,000 முதலீடு செய்கிறார். அப்ப இந்த 30,000 ரூபாய்க்கு 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி அறவிடப்படுற வட்டி சதவீதம் 10. கிடைத்திருக்கும் வட்டியை தான் கேட்கிறாங்க. அப்ப நாங்க நேரடியாக வட்டியை கணிக்கிறதாக இருந்தால் என்ன செய்வோம்? இங்க மொத்த பணத்தை கண்டுச்சு முதலிட்ட பணத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் மொத்த வட்டியை கண்டுபிடிக்கலாம். ஒரே தடவையில எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தோட சேர்த்து வர அந்த செலுத்த வேண்டிய பணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், அதாவது வட்டியோட சேர்த்து முதலும் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கிறேன் 10% என்றால் எவ்வளவு ரூபாய் முதலிடுறோமோ
எத்தனை சதவீதம் சொல்லி பார்க்க வேணும்? 30,000 ரூபாய் இல்லாட்டி ஒரு படிமுறையா செய்வோம். சரி, அப்ப 10%. அப்ப இதுல பிள்ளைகள் முதலாம் வருட வட்டி 100க்கு 10% அறவிடப்படுது. முதலிட்ட பணம் 30,000 ரூபாய். அப்ப வட்டியாக வரப்போறது ரூபாய் 3,000 முதலாம் வருட வட்டி. இப்ப இரண்டாம் வருட வட்டி கவனிங்க. இரண்டாம் வருட வட்டி காண்றதுக்கு இரண்டாம் வருட முதலத்தான் போட வேணும். 100க்கு 10% தான் அறவிடப்பட போதும். தர ஏற்கனவே 30,000 இருக்குது. முதலாம் வருடத்துல வந்த வட்டியும் அதுக்கு சேரும். அப்ப 33,000. அதான் கூட்டு வட்டி. வட்டிக்கும் வட்டி வாக்குறது 33,000 வரப்போகுது. செய்வோம். சரி, கவனிங்க. இப்ப இரண்டாம் வருடம் முதல் எப்படி செய்வோம்? இரண்டாம் வருட முதல் முதலாம் வருடம் ரூபாய் 30,000. அதோட ஒரு வட்டி சேருது 3,000 ரூபாய். சமன் ₹30,000 முதல் அதோட 3,000 வட்டி சேருது. அப்ப சமன் 33,000 ரூபாய் இரண்டாம் வருடம் முதலாக இருக்க போகுது. இப்ப இது இரண்டாம் வருட வட்டி கண்டுபிடிக்க வேணும். இரண்டாம் வருட வட்டி இரண்டாம் வருட வட்டி சமன் 100க்கு 10% தர 33,000க்கு சுருக்கினம். இதுல 2 0 இதுல 2 0 வெட்டல 100 அளவு வந்தால் அப்ப 3,300 ரூபாய் கிடைக்க போகுது. முதலாம் வருட வட்டி மொத்தமா கிடைக்கிற வட்டி மொத்த வட்டி சமன். இப்ப முதலாம் வருட வட்டி ரூபாய் 3,000 சக 3,300. அப்ப சமன் 6,300 ரூபாய். ரூபாய் 6,300 ஒரு கிடைத்த வட்டியாக இருக்க போகுது. சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டுதா? சரி, கவனிங்க. 4வது எக்ஸாம் பேப்பர் பிள்ளைகள். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. ஒருவரது ஆண்டு வருமானத்தில் முதல் 300,000க்கு வரி விலக்கு அளிக்கப்படும். அடுத்து ரூபாய் 200,000க்கு 5% வரியும், அதற்கு மேற்பட்ட தொகைக்கு 8% வரியும் அறவிடப்படும். ரமேஷின் ஆண்டு வருமானம் 550,000 எனின் இவர் செலுத்த வேண்டிய ஆண்டு வருமானத்தை காண்க. ஆண்டு வருமான வரியை காண்கன்னு வர வேணும். ஓகே, ஒருவரது ஆண்டு வருமானத்தில் முதல் 300,000க்கு வரி விலக்கு அளிக்கப்படுது. மிச்சமாவார 200,000க்கு 5%,
இன்னும் அதுக்கு மேல அவற்ற வருமானம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு 8% விடுறாங்க. அப்ப இங்க செலுத்த வேண்டிய ஆண்டு வருமான வரியை கண்டுபிடிக்க வேணும். இவர் வந்து முதலிட்டிருக்கிற பணம் வந்து 550,000. கவனிங்க. சரி, இல்ல பார்ட் 1ல பிள்ளைகள் முதலாவது கேள்வி. இப்ப இங்க அறவிடப்படுற வருமான வரி சதவீதங்கள் அதை வச்சுக்கொண்டு பார்க்கணும். இங்க நாங்க அவரு கிடைக்கிற வருமானம் 550,000 ரூபாய். இந்த 550,000 ரூபாய் அவங்க தந்திருக்கிற வருமான வரி நியதிகளுக்கு ஏற்றாப்பில் நாங்க இதை வந்து பிரிக்க போறோம். 300,000த்துக்கு வரி விலக்கு, 300,000த்துக்கு வரி இல்லை. அப்ப 300,000 போயிட்டது. மிச்சம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா 250,000. 250,000 திரும்ப எப்படி செய்யறாங்கன்னா 200,000 பிரிக்கிறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வட்டியார விடுறாங்க, வரியார விடுறாங்க. அது அப்புறம் இருக்கிற மிச்ச பகுதிக்கு இன்னும் ஒரு வரி அடுத்த 8%. அப்ப 300, 200, 500 போயிட்டது. நம்ம எவ்வளவு இருக்குது? 50,000. 50,000. இப்ப 50,000த்துக்கு 8% அறவிட வேணும். அப்ப இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேணும் 5% வட்டியும், இதுக்கு 50,000த்துக்கு 8% வட்டியும் கால்குலேட் பண்ண வேணும். இப்ப ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னால் மொத்த வட்டி வேற போதும். அப்ப ரூபாய் 200,000த்திற்கு 200,000த்திற்கான வரி நூற்றுக்கு 5%. எனவே 100க்கு 5 தர 200,000 சமன். சுருக்கினம் சொன்னால் 2 0, இதுல 2 0. அப்ப 2 10,000. அப்ப ரூபாய் 10,000 200,000த்துக்கான வருமான வரியாக வரப்போகுது. அதே நேரம் ரூபாய் 50,000த்துக்கான வருமான வரி அதுக்கு 8%. அப்ப 100ல் 8 தர 50,000. அப்ப இதுக்கு கிடைக்கிற வரி 2% வட்டி விட்டோம்னு சொன்னால் 8 40. செலுத்த வேண்டிய வருமான வரி ரூபாய் 4,000. சரியா பிள்ளைகள்? சுருக்கம் சரியானு பாருங்க. ஓகே. அப்ப செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி சமன். இதுல 10,000, இதுல 4,000. 10,000 பிளஸ் 4,000 14,000. 14,000 ரூபாய். இது விளங்கிட்டுதா? ஓம் சார். ஓகே. சரி, அப்ப மீதியா இருக்கிற மிச்ச கேள்விகளை பிள்ளைகள் நம்ம நாளைக்கு கிளாஸ் இல்ல. தைப்பொங்கல் சொன்னதால மக்கள் நாளை காலையில கிளாஸ் நடக்காது. இனி உங்களுக்கு மண்டே மார்னிங் தான் நடக்கும். அப்ப 4வது பேப்பர் கொஞ்சம் பேர் செய்யல மக்கள். நீங்க செய்தீங்கன்னு சொன்னா தான் பிரியோசனமா இருக்கும். திரும்ப சொல்லி செய்யலன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். மண்டே வந்து இதுக்கு மிச்ச பகுதி விளங்கப்படுத்தணும் பிள்ளைகள். அப்ப மண்டே வந்து 4 to 5 ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.